ஆடி 3ஆம் வெள்ளி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூழ் வந்து கிண்டி சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 வெள்ளியுமே நான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனா அது வந்து லாங் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சரி ஷார்ட்ஸ் பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே, இதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக கேப்ப மாவை நார்மலா தண்ணியில கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடணும். நல்லா கெட்டியா வரும். தண்ணியை வந்து கையில தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒட்டாம வரணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது கூட தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கணும். அதுல தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு சாமிக்கு எடுத்துட்டு போய் படைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல ஒரு மழைங்க இங்க வந்து டெல்லியில அப்படிதான் வந்து இருக்கு கிளைமேட்டு. மாடியில இருக்க ரூம்ல தான் நம்ம வந்து சாமி வச்சிருக்கோம். சூப்பரா விளக்கு போட்டு கூழ் வச்சு படைச்சது ரொம்ப திருப்தியாவே இருந்தது. சாமிக்கு பண்றோன்றனால நாள்லாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொடியா சாப் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து இன்னைக்கு லஞ்சுக்கு இதையே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்டியா இருந்தது. யாருக்கெல்லாம் கேப்ப கூழ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.